தமிழகத்திற்கு எதிரானது, பாசிச சிந்தனை கொண்டது, இந்தியாவிற்கு எதிரானது என்ற நோக்கத்தோடு வீர முழக்கமிட எழுச்சி தமிழர் அவர்கள் வந்திருக்கிறார். மைய சென்னை கிழக்கு மாவட்டத்திலே முதன் முறையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்பது மைய சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். பெருமையாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்றிருக்கிற சேப்பாக்கம் வெங்கடேசன் தொகுதி செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று எழுச்சி தமிழர் உரையாற்றுவதற்காக காத்திருக்கிறோம் என்பதை கூறி, அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் ஊடக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் உரையாற்றும் முன்னாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பணியாற்றி இரவு பகலாக பணியாற்றிய அண்ணன் பாலசிங்கம் அவர்கள், அண்ணன் ஈரா செல்வம் அவர்கள், அண்ணன் தமிழினியன் அவர்கள் உள்ளிட்டோருக்கும், இந்த மண்டலத்தின் செயலாளர் ரூதர் கார்த்திக் அவர்களுக்கும், தோழர் கி குமரப்பா, தூகா பகலவன், ரவணை சலீம், தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த அன்பு தம்பி பச்சை, அன்சர், சீராளன், சுனில்குமார், செஞ்சோலை, எஸ் பிரபு, மயிலை தொகுதி துணை செயலாளர் திலீபன், தலித் கமல், விக்ரம் அலி, பார்த்தசாரதி, பிரபா வளவன், வட்ட செயலாளர் மகேஷ், மங்கை பிரபு, பதாகைகளை செய்து கொடுத்த மங்கை பிரபு, முனியன், மிக சிறப்பாக இரவு பகலாக பணியாற்றிய வழக்கறிஞர் கார்த்திக், தரணி சந்திரு, சமரன், வழக்கறிஞர் ராம்குமார், மகளிர் அணியை சேர்ந்த தோழர் தமிழ்ச்செல்வி, சூரியகலா, மயிலை பிரபா வளவன் உள்ளிட்ட பேர் விடுபட்டிருந்தாலும் தாமியா ஜெயவேலு உள்ளிட்ட அனைவருக்கும் வருக வருக எனவும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பனையூர் பாபு அவர்கள்.